நம்ம ராகவ் இருந்துட்டு இப்போ கோர்ட்ல இந்த மாரி பண்ணது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ராகவும், அபியும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அபி மட்டும் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ராகவ் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கோர்ட்ல பார்த்தீங்கன்னா அவரு நார்மலா அபி மேல மட்டும் அபி பக்கம் இருக்கிற நியாயத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, அபிக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல. நான் அது பண்றது பிடிக்கல, இது பண்றது பிடிக்கல அப்படின்ற மாரி தான் சொன்னாங்களே தவிர, ஆனா தனக்கு பார்த்தீங்கன்னா அபிய பிடிக்காது அப்படின்றது ஒரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் மென்ஷன் பண்ணவே இல்ல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்ல அந்த ஜட்ஜ் மேடம் இப்போ தீர்ப்பு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புல எந்த ஒரு நியாயமான ஒரு வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 1 இயர் ஆகல. 1 மந்த் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விவாகரத்துக்கு இப்போதைக்கு குடுக்க முடியாது. அடுத்த ஹியரிங்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வேலிட் ரீசனோட பார்த்தீங்கன்னா வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விவாகரத்து குடுக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் முடிவு பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகவ் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான காரணம், அபிகிட்ட பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் அபிய புரிய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அபி ரொம்பவே கோவத்தோட கேட்கும்போது, நம்ம ராகவ் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம இவள விரும்புறோம்னு சொல்லிட்டு, இப்பவே உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாமா அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம அபி அதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சுனாலவே பார்த்தீங்கன்னா, அத இன்னொரு விஷயத்துக்கு கூட முடிச்சு போட்டு, இதுக்காக தானே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்றது நமக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ராகவ் ஃபீல் பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நடக்கிற விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகவ் யோசிச்சு, சரி ஓகே அப்படின்ற மாரி சொல்லி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் இது எல்லாத்தையுமே இதுக்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்லி, நார்மலா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அதாவது இப்போ அபிய பார்த்தீங்கன்னா லவ் பண்றேன். அவங்கள அவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லாம, நார்மலா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, பிரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி இவ்வளோ சீக்கிரம் பிரிய முடியும் அப்படின்ற மாரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ மியூச்சுவலா அதாவது இந்த ஒரு இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லி தான் இப்போ நார்மலா விட்டுருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.